ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 4வது கணக்கு பார்க்கலாம். ஓர் ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். அதாவது ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட செய்முறை பதிவேட்டில் 60 பக்கங்களை நிறைவு செய்துட்டு வரணும் அப்படின்னு கூறியிருக்காங்க. 8 மாணவர்கள் முறையே 32, 35, 37, 30, 33, 36, 35, 37 பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். இதுல 8 மாணவர்களுக்குள்ளது கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் மாணவன் 60 பக்கத்துல 32 பக்கம் தான் எழுதியிருக்கான். ரெண்டாவது மாணவன் 60 பக்கத்துல 35 பக்கம் தான் எழுதியிருக்கான். இதே மாதிரி 8 மாணவர்களுக்குள்ளது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இனி மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. அதாவது மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, தீர்வு இந்த சம்ம ஊக சராசரி முறையில சால்வ் பண்ண போறேன். அதுதான் ரொம்பவே ஈஸி. சரிங்களா? ஓகே, ஊக சராசரி முறையில திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். திட்ட விளக்கம் ஃபார்முலா என்னன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் டிஐ டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே என்னோட மதிப்பு என்னன்னா 8. என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க? 8 மாணவர்களுக்குள்ளது கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னோட மதிப்பு 8. இனிமே நான் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட மதிப்பும் சமேஷன் ஆஃப் டிஐயோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன எழுதணும்னா எஸ்ஐ. சரிங்களா? எஸ்ஐ அப்புறம் டிஐ இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ மைனஸ் ஏ அப்புறம் டிஐ ஸ்கொயர். டிஐ கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, முதல்ல எஸ்ஐ இங்கே என்ன எழுதணும்னா நம்மளுக்கு 8 மாணவர்களுக்குள்ளது தந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அதை ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ இங்கே இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 30 எழுதிக்கலாம். 30க்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது? 32 எழுதிக்கலாம். 32க்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது? 33. அப்புறம் 33க்கு அடுத்த பெரிய நம்பர் 35. 35 இங்கே 2 வாட்டி இருக்கு, எழுதலாம். 35 அடுத்த 35. ஓகே, அப்புறம் 35க்கு அடுத்த 36. அப்புறம் 36க்கு அடுத்த 37. 37 இங்கே 2 வாட்டி இருக்கு, எழுதிக்கலாம். 37. சரிங்களா? எழுதிட்டோம். இனிமே டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா எஸ்ஐல இருந்து ஏயை கழிக்கணும். எஸ்ஐ தெரியும், ஆனால் ஏ தெரியாது இல்லைங்களா? ஓகே, ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு இங்கே 8 எண்கள் தந்திருக்காங்களா, இதுல நடு எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்க 8 ஒரு இரட்டை எண். அப்ப நடு எண் இங்க 2 எண்ணம் வரும். பாருங்க, நடுவுல இங்க 35 2 எண்கள் இருக்கு. இங்க நம்மளுக்கு ரெண்டுமே 35 இருக்கனால பிரச்சனை இல்லை. 35 ஏ இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வேற வேற நம்பரா இருந்துன்னா உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க எடுத்தாலே போதும். உங்க விருப்பத்துக்கு எது வேணாலும் நீங்க எடுக்கலாம். நான் இங்க 35 2 வாட்டி இருக்கனால ஒரே ஒரு 35 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, டிஐ கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஐ இங்க எஸ்ஐ என்னது? 30. அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு என்னது? 35. ஒரு மைனஸ்னால கழிக்கலாம். 35ல இருந்து 30 கழிச்சா 5. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்ப -5. இங்க எஸ்ஐயோட மதிப்பு 32. அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு 35. சரிங்களா? ஒரு மைனஸ், அதனால கழிக்கலாம். 35ல இருந்து 32 கழிச்சா 3. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இனி இங்க என்னது இருக்கு? 33 இருக்கு. அப்புறம் மைனஸ் ஏயோட மதிப்பு 35 கழிச்சா நம்மளுக்கு 2 கிடைக்கும். பெரிய நம்பருக்கு மைனஸ். அப்புறம் இங்க 35 இருக்கு. மைனஸ் ஏயோட மதிப்பு 35 கழிச்சா நம்மளுக்கு 0 கிடைக்கும். திரும்பவும் 35 ஏயோட மதிப்பு 35 கழிச்சா 0. சரிங்களா? இனி அடுத்த இங்க 36 இருக்கு. ஏயோட மதிப்பு 35 கழிச்சா 1 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ், அதனால +1. இனிங்க 37 மைனஸ் ஏயோட மதிப்பு 35 கழிச்சா நம்மளுக்கு 2 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு பிளஸ். அதே மாதிரி பாருங்க, 37 மைனஸ் 35 கழிச்சா 2 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டிஐயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க சமேஷன் ஆஃப் டிஐ கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் டிஐ அதை கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஐ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை மொத்தத்தையும் நீங்க கூட்டணும். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 3லையுமே மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 5 3 கூட்டினா 8, 8 கூட 2 கூட்டினா 10. அதுக்கப்புறம் பாருங்க 0 0 கூட்டினா 0 தான். 0க்கு கூட 1 கூட்டினா 1, 1க்கு கூட 2 கூட்டினா 3, 3க்கு கூட 2 கூட்டினா 5. அதுவும் என்னது? +5. ஒரே ஒரு மைனஸ், அப்ப கழிக்கணும். 10ல இருந்து 5 கழிச்சா 5. பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அப்போ மதிப்பு என்ன கிடைக்குது? சமேஷன் ஆஃப் டிஐயோட மதிப்பு -5. ஓகே, இனிமே டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? டிஐயோட மதிப்பு -5ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுக்கு ஸ்கொயர் பண்ணலாம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இனி மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. அப்புறம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான். திரும்ப 0 ஸ்கொயர் பண்ணா 0. 1 ஸ்கொயரோட மதிப்பு
மதிப்பு 1 தான். 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. ஓகேங்களா? இப்போ டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது மொத்தத்தையும் கூட்டிட்டாலே போதும். ஓகேங்களா? அப்போ சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கூட்டலாம். 25 9 கூட்டினா 34, 34 கூட 4 கூட்டினா 38, 38 கூட 1 கூட்டினா 39, 39 கூட 4 கூட்டினா 43, 43 கூட 4 கூட்டினா 47. அப்போ சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கிடைக்குது? 47ன்னு கிடைக்குது. ஓகே, மதிப்பை இனிமேல் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர். இங்க மாத்திரக்கூடாது. சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்னா இது மதிப்பு என்னது? 47. ஓகே, டிவைடட் பை என்னோட மதிப்பு 8 எழுதிக்கலாம். மைனஸ் இனிமே சமேஷன் ஆஃப் டிஐ, சரிங்களா? சமேஷன் ஆஃப் டிஐயோட மதிப்பு -5 எழுதிக்கலாம். டிவைடட் பை என்னோட மதிப்பு 8. நீங்க ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கணும். ஓகே, இனிமே இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 47 டிவைடட் பை 8 மைனஸ் இனிமே தான் ஸ்கொயர் பண்ணிடலாம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 5 ஸ்கொயரோட மதிப்பு 25 டிவைடட் பை 8 ஸ்கொயரோட மதிப்பு 64. சரிங்களா? ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை அப்படியே எழுதிருங்க. 47 டிவைடட் பை 8 மைனஸை உள்ளே கொண்டு பெருக்குங்க. உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ப்ளஸ் வேல்யூ. அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ், ஒரு மைனஸ்னா மைனஸ் அப்படியே எழுதிடணும். எழுதிக்கிட்டு 25 டிவைடட் பை 64. ஓகே, இனி பாருங்க டிவைடருக்கு கீழே கூட ரெண்டையும் நம்ம சேம் ஆக்கணும். ஓகேங்களா? அப்போ 8 கூட எதை பெருக்குனா 64 கிடைக்கும்? 8 பெருக்குனா 8 8 64. கீழே 8ஆல் பெருக்குனீங்கன்னா மேலேயும் மறக்காம 8ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? பெருக்கலாமா? ஓகே, 7 8 56. அப்போ 6 பாக்கி 5. 8 4 32, 32 கூட 5 கூட்டினா 37 டிவைடட் பை 8 8 64 எழுதிக்கலாம். மைனஸ் இதை அப்படியே எழுதிடலாம். 25 டிவைடட் பை 64. சரிங்களா? இப்போ பாருங்க டிவைடருக்கு கீழே சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறது அப்படியே சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்க மைனஸ் இருக்கு. அப்போ கழிச்சிடலாம். 6ல் இருந்து 5 கழிச்சா 1, அடுத்து 7ல் இருந்து 2 கழிச்சா 5, 3 அப்படியே எழுதிக்கலாம். இனிமே 351 64ஆல வகுக்கணும். ஓகே, வகுக்கலாம். எப்பவுமே கீழே இருக்கிறத நீங்க வெளியே தான் எழுதிக்கணும். சரிங்களா? 64 வெளியே எழுதிக்கோங்க. 351 உள்ள எழுதிக்கோங்க. கரெக்ட் தானே? ஓகே, கரெக்ட். இப்போ வகுக்கலாமா? 64 5ஆல வகுக்க போறேன். அப்பதான் இதை விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகே, 5 4 20. அப்ப இங்க 0 பாக்கி 2, 6 5 30, 30 கூட 2 கூட்டினா 32. கழிக்கலாமா? 1ல இருந்து 0 கழிச்சா 1, 5ல இருந்து 2 கழிச்சா 3. இனி பாருங்க இதை விடைக்கு இது சின்ன நம்பர், அதனால புள்ளி வச்சுக்கிட்டு இங்க ஒரு 0 இறக்கிக்கலாம். இனிமே நான் 64 4ஆல பெருக்கிறேன். அப்பதான் இதை விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகே, 4 16. அப்ப 6 பாக்கி 1, 6 4 24, 24 கூட 1 கூட்டினா 25. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 0 ஆயிடும். 10ல இருந்து 6 கழிச்சா 4. இனி 30ல இருந்து 25 கழிச்சா 5. திரும்பவும் பாருங்க சின்ன நம்பர் தானே, அப்ப புள்ளி இருக்கனால ஒரு 0 நம்ம இறக்கிக்கலாம். இனிமே 64 8ஆல பெருக்க போறேன். ஓகே, 8 4 32. அப்ப 2 பாக்கி 3, 6 8 48, 48 கூட 3 கூட்டினா 51. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 3 ஆயிடும். 10ல இருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். 3ல இருந்து 1 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது? 5.48 அப்படின்னு கிடைக்குது. எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.48. சரிங்களா? இனிமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.48ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இங்க நீள் வகுத்தல் முறையில சால்வ் பண்ணலாம். ஓகே, எழுதிக்கலாம். 5.48. ஃபர்ஸ்ட் 5 இதை எடுத்துக்கோங்க. 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் எதுன்னு பார்க்கணும். அதாவது வர்க்க எண்ணுனா ஓர் 1 1, 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓர் 1 1 தான். இனிமேல் 2 ஸ்கொயர்னா 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4. இனி 3 ஸ்கொயர்னா 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. இப்போ 5 எதுக்கு இடையில வரும்? இதுக்கு இடையில வரும். அப்போ 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க என்னது? 4. அப்போ இந்த 2 மேலே எழுதிருங்க, இந்த 2 இந்த சைடு எழுதிருங்க. 2 4. கழிக்கலாமா? 5ல இருந்து 4 கழிச்சா 1. சரிங்களா? இனிமேல் நீள் வகுத்தல் முறையில் 2 நம்பராக தான் கீழே இருக்கணும். அப்போ 4 8 கீழே இறக்கிடலாம். இங்கே 4க்கும் 8க்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அதனால் மறக்காமல் மேலே புள்ளி வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 4. மறந்துடாதுங்க, இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 4க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதாவது 4க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்கணும். பெருக்குனா இந்த நம்பரை விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 4ஆல் பெருக்கிறேன். மேலே 4, இங்கே 4 எழுதிருங்க. 4 16. அப்போ 6 பாக்கி 1, 4 16, 16 கூட 1 கூட்டினா 17. பாருங்க இந்த நம்பரை விடைக்கு இது பெரிய நம்பர், அதனால இது வேண்டாம். இனி 4க்கு பக்கத்தில் நான் 3 எழுதி பார்க்க போகிறேன். அதே 3ஆல் பெருக்கவும் செய்யணும். 3 9, 3 12. இப்போ இதை விடைக்கு சின்ன நம்பர் கிடைச்சிருக்கு, அதனால இதே எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு பக்கத்தில் 3 எழுதிருங்க, மேலேயும் 3 எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
பெருக்குனா என்ன கிடைக்குது 129. கழிக்கலாமா? இது 18 ஆயிடும், இது 3 ஆயிடும். 18லேருந்து 9 கழிச்சா 9, 13லேருந்து 12 கழிச்சா 1. ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. இங்கே புள்ளி இருக்கனால நீங்கள் எவ்வளோ 0 வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ 0 வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டு நம்பராக தான் இறக்கணும். அப்போ 2 0 நம்ம இனிமேல் இறக்கிக்கலாம். எழுதிக்கிறேன். இறக்கணுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? மேலே இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். ஓகே, ஈர் 3 6, ஈர் 2 4. இங்கே புள்ளி எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். இங்கே என்னது இருக்குது? 46. இதுக்கு பக்கத்தில் நான் 4 போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி 4ஆல் பெருக்கவும் செய்யணும். 4 16, அப்போ 6, பாக்கி 1. 6 4 24, 24 கூட 1 கூட்டினா 25, அப்போ 5 பாக்கி 2. 4 16, 16 கூட 2 கூட்டினா 18. சின்ன நம்பர் தானே, அப்போ நம்ம 4 எழுதிக்கலாம். இங்கே 4 எழுதிக்கணும், மேலே 4 எழுதிக்கணும். சரிங்களா? பெருக்குனா என்ன கிடைக்குது? 1856ன்னு கிடைக்குது. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 9 ஆயிடும், இது 8 ஆயிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 5 கழிச்சா 4. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 2.34. இங்கே நம்மளுக்கு 0 வரவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே 0 வரவே இல்லை. அதனால் நீங்கள் இங்கே சமம் போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தோராயமாக அப்படி தான் நீங்கள் போடணும். அங்கே 0 வந்துன்னா சமம் போடணும். இங்கே 0 வரல, அதனால் தோராயமாக இப்படி எழுதணும். இங்கே இதுக்கு பதில் நீங்கள் சமம் போட்டிங்கன்னா மார்க் மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.48 மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 2.34ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் என்னன்னா திட்ட விலக்கத்தோட மதிப்பு. இவ்வளோ தான் அந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். 9 ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஊதியங்களின் விலக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விலக்கம் காண்க. அதாவது 9 ஊழியர்களோட ஊதியம் தந்திருக்காங்களாம். இதோட விலக்க வர்க்க சராசரியும் திட்ட விலக்கமும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட்னா இந்த சம்மை கூட்டு சராசரி முறையில் சால்வ் பண்ண போகிறேன். அதுதான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. ஓகே, முதல்ல விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகேங்களா? இங்கே என்னோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். என்னோட மதிப்பு என்னன்னா 9. அதாவது 9 ஊழியர்களோட ஊதியம் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னோட மதிப்பு 9 எழுதிக்கலாம். இனிமேல் நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை அடுத்த கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுருங்க. இதில் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன எழுதணும்னா xi. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதணும்னா டிஐ இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். அப்புறம் இங்கே டிஐ ஸ்கொயர். டிஐ கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இனிமேல் எக்ஸ்ஐ இதில் என்ன எழுதணும்னா, நம்மளுக்கு 9 ஊழியர்களோட ஊதியம் தந்திருந்தாங்க. அதை ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 280. அது 2 வாட்டி இருக்குது. எழுதிக்கலாம். 280, 280. அப்புறம் 290. அதுவும் நம்மளுக்கு 2 வாட்டி இருக்குது. எழுதிக்கலாம். 290, 290. அப்புறம் 300. சரிங்களா? அதுக்கடுத்த 300. அது ஒரு வாட்டி தான் இருக்குது. எழுதிக்கலாம் 300. அதுக்கு பிறகு 310. அதுவும் 2 வாட்டி இருக்குது. எழுதிக்கலாம் 310, 310. அப்புறம் 320. அதுவும் நம்மளுக்கு 2 வாட்டி இருக்குது. எழுதிக்கலாம் 320, 320. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏறு வரிசையில் தான் எழுதணும். ஓகே, இனிமேல் டிஐ கண்டுபிடிக்கலாம். டிஐ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, எக்ஸ்ஐல இருந்து எக்ஸ் பாரை கழிக்கணும். இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ஐயோட மதிப்பு தெரியும், ஆனால் எக்ஸ் பாரோட மதிப்பு தெரியாது. அதை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பாரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை என். இங்கே என்னோட மதிப்பு தெரியும், ஆனால் சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட மதிப்பு தெரியாது. அதை கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே எக்ஸ்ஐயோட மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இதை மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட மதிப்பு கிடைக்கும். அப்போ எழுதிக்கிறேன். சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு, இது மொத்தத்தையும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2700ன்னு கிடைக்கும். நான் டைரெக்டாக எழுதிட்டேன், நீங்கள் கூட்டி பார்த்துக்கிட்டு எழுதுங்க. சரிங்களா? ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட மதிப்பு தெரியும் 2700 டிவைடட் பை என்னோட மதிப்பு 9. சரிங்களா? கேன்சல் பண்ணலாம். 9 9, 9 27. அப்புறம் இந்த 2 0 அப்படி எழுதிருங்க. இப்போ பாருங்க, எக்ஸ் பாரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 300. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டிஐயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எஸ்ஐல இருந்து எக்ஸ் பாரோட மதிப்பை கழிக்கணும். சரிங்களா? முதல்ல பாருங்க, எக்ஸ்ஐ இதில் என்னது இருக்கு? 280 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு கழிக்கலாம். கழிச்சா நம்மளுக்கு 20 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்ன்னு எழுதிக்கணும். திரும்ப பாருங்க, திரும்பவும் 280 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300. இதை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 20ன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் 290 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300 கழிக்கலாம். கழிச்சா 10 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். திரும்பவும் பாருங்க, 290 தான். மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300 கழிச்சா என்ன கிடச்சி? மைனஸ் 10ன்னு கிடச்சி. ஓகே, திரும்ப 300
மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்புமே 300 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். அப்புறம் 310 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300 கழிச்சா 10 கிடைக்கும். இங்கே பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ், அதனால் ப்ளஸ் 10. திரும்பவும் 310 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300 கழிச்சா 10ன்னு கிடச்சி. இனிமேல் 320 மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300 இஸ் ஈக்குவல் டு கழிச்சா 20 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ். திரும்பவும் பாருங்கள் 320 தான். மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு 300 கழிச்சா 20 தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டிஐயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஐயோட மதிப்பு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 20. இதை ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 20 ஸ்கொயரோட மதிப்பு 400. ஓகே பாருங்க, மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடச்சி? 400ன்னு கிடச்சி. எழுதிக்கலாம். இனி மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணலாம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 10 ஸ்கொயரோட மதிப்பு 100. ஓகே, திரும்பவும் மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடச்சி? 100ன்னு கிடச்சி. இனிமேல் 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 10 ஸ்கொயரோட மதிப்பு 100, 10 ஸ்கொயரோட மதிப்பு 100, திரும்ப 20 ஸ்கொயரோட மதிப்பு 400, திரும்பவும் 20 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 400. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நம்ம டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இது மொத்தத்தையும் கூட்டுனா சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட மதிப்பு கிடைக்கும். எழுதிக்கலாம். சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க எல்லாத்துலேயுமே லாஸ்ட் 2 0 இருக்கா? அப்போ 2 0 எழுதிக்கலாம். கூட்டலாம். 4 4 கூட்டினா 8, 8க்கு கூட 1 கூட்டினா 9, 9க்கு கூட 1 கூட்டினா 10, 10க்கு கூட 1 கூட்டினா 11, 11க்கு கூட 1 கூட்டினா 12, 12க்கு கூட 4 கூட்டினா 16, 16க்கு கூட 4 கூட்டினா 20. அப்போ சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 2000 அப்படின்னு கிடைக்குது. பிரதியிடலாமா? அப்போ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட மதிப்பு 2000 டிவைடட் பை என்னோட மதிப்பு 9. இப்போ இதை வகுக்கலாம். எப்போவுமே கீழே இருக்கிறத தான் நீங்கள் வெளியே எழுதிக்கணும். பாருங்க, கீழே இருக்கிறத வெளியே எழுதிருங்க, மேலே இருக்கிறத உள்ளே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். 20க்கு முன்னாடி 9 வாய்ப்பாடில் எது வரும்? 18 வரும். அப்போ 92 18 கழிச்சா 2 கிடைக்கும். இனி அடுத்த 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 92 என்னது? 18 கழிச்சா திரும்பவும் 2 தான் கிடைக்கும். இனி அடுத்த 0 இறக்கிக்கலாம். 92 18 கழிச்சா திரும்பவும் 2. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் மேலே புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். ஓகேங்களா? திரும்பவும் 92 18 கழிச்சா திரும்பவும் 2 தான் கிடைக்கும். புள்ளி இருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி 92 18 கழிச்சா திரும்ப 2 தான் வரும். கழிச்சா 2 2 தான் வரும். அதே மாதிரி மேலேயும் 2 2 தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வகுத்தா என்ன கிடைக்குது பாருங்க, 222.22 எக்ஸட்ரா. இதுதான் சிக்மா ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ நம்ம விளக்க வர்க்க சராசரியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். திட்ட விளக்கம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். இனிமேல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். என்ன கிடச்சிருக்கு? 222.22 எக்ஸட்ரா. எழுதிக்கலாம். 222.22 எக்ஸட்ரா. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 222.22 எக்ஸட்ரா இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதை நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாம். ஓகே, எழுதிக்கோங்க. 222.22 எக்ஸட்ரா. ஓகே, இங்கே வந்து என்னென்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 2 நம்பராக கீழே இறக்கணும். அப்போது 2 2 நம்பராக சேர்த்து மேலே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே இப்போ இந்த நம்பர் மட்டும் தனியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் என்னதுன்னு பார்க்கணும். அதாவது 1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 1. அப்போ 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் என்னென்னா 1. அப்போ ஓர் 1 1, இங்கே 1 மேலே 1, ஓர் 1 1 கழிக்கலாமா? கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 2 நம்பராக இறக்கணும். அப்போ இனிமேல் 22 இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கீழே இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். ஓர் 2 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி எழுதணும். ஓகே, நம்ம பாருங்கள். 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதாவது 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு 5 போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி அதே 5ஆல் பெருக்கவும் செய்யணும். 5 25, அப்போ 5 பாக்கி 2, 2 10, 10 கூட 2 கூட்டினா 12. இப்போ பாருங்கள், இதை விடைக்கு இது பெரிய நம்பர், அதனால் 5 போட்டு பார்க்காண்டாம். இனி நான் 4 போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி 4ஆல் பெருக்கவும் செய்யணும். 4 16 பாக்கி 1, 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. இது கரெக்டாக இருக்குது. இதை விடைக்கு சின்ன நம்பர். அப்போ 4 போட்டுக்கலாம். இங்கே 4 போடணும். அதே மாதிரி இந்த 4 மேலே எழுதிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்குது? 96 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கழிக்கலாமா? இது 12 ஆகிடும், இது 1 ஆகிடும். 12லேருந்து 6 கழிச்சா 6, 11லேருந்து 9 கழிச்சா 2. இனி அடுத்த 2 நம்பரை இறக்கிக்கலாம். 2 2 நம்ம இறக்குன நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு, அதனால மேலே மறக்காம புள்ளி வச்சுக்கணும். சரிங்களா? நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? இந்த மாதிரி இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி எழுதிக்கணும். பெருக்கலாமா? நான் 2 8, அப்போ 8 ஓ 2 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும்.
2 8 இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்கணும். இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். நான் 9 போட்டு பார்க்க, அதே மாதிரி 9ஆல் பெருக்கவும் செய்யணும். 9 9 81, அப்போ இங்கே 1 பாக்கி 8. இனி 8 9 72, 72 கூட 8 கூட்டினா 80, அப்போ 0 பாக்கி 8. 9 2 18, 18 கூட 8 கூட்டினா 26. இதை விடைக்க இது சின்ன நம்பராக தான் இருக்குது, அதனால் 9 எடுத்துக்கலாம். இங்கே 9 எழுதிக்கணும், மேலேயும் 9 எழுதிக்கணும். பெருக்குன்னா என்ன கிடைக்குது? 2601 கிடைக்குது. கழிக்கலாமா? 2லேருந்து 1 கழிச்சா 1, 2லேருந்து 0 கழிச்சா 2, 26லேருந்து 26 கழிச்சா 0. அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் அடுத்த 2 நம்பரை இறக்கிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸட்ரானா என்னது? திரும்ப திரும்ப 2 வந்துட்டே இருக்கும், அதனால் எவ்வளோ 2 வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இனி அடுத்த 2 நம்பரை இறக்கிக்கலாமா? 2 2. ஓகே, இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்கி இங்கே எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 9 2 18, அப்போ இங்கே 8 பாக்கி 1. 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. 2 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். நீங்கள் இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் போட்டாலும் இதை விடைக்கும் இது பெரிய நம்பராக தான் இருக்கும். பாருங்க, நான் இங்கே வந்து 1 போட்டால் கூட 298, அங்கே ஃபர்ஸ்ட் 3 நம்பர் பாருங்க 212, சின்ன நம்பராக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதில் 0 போட்டுக்க போகிறேன். 2 9 8 0. அதே மாதிரி 0வால் பெருக்கவும் செய்கிறேன். 0வால் பெருக்குனா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ 0 0 0 0. அப்போ இங்கேயும் 0 போட்டுருங்க, மேலேயும் 0 போட்டுருங்க. என்ன கிடைக்கும்? 0 0 0 0. கழிக்கலாமா? 2லேருந்து 0 கழிச்சா 2, திரும்பவும் 2 தான் கிடைக்கும். அடுத்த மேலே 1 இருக்குது, அந்த 1 எழுதிருங்க. திரும்ப 2. இனி அடுத்த 2 நம்பரை இறக்கிக்கலாமா? ஓகே, 2 2. இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பெருக்கலாம். 2யும் 0யும் பெருக்குனா 0. அப்புறம் 9 2 18, அப்போ இங்கே 8 பாக்கி 1. 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. இனி 2 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், கண்டுபிடிக்கலாமா? 2 9 8 0. நான் இங்கே வந்து 7 போட்டு பார்க்குறேன், அதே 7ஆல் பெருக்கவும் செய்கிறேன். 7 7 49, அப்போ 9 பாக்கி 4. இது 0னால மேலே இருக்கக்கூடிய 4 அப்படி எழுதிருங்க. 8 7 56, அப்போ 6 பாக்கி 5. இனிமேல் 9 7 63, 63க்கு கூட 5 கூட்டினா 68, அப்போ 8 பாக்கி 6. இனிமேல் 7 2 14, 14 கூட 6 கூட்டினா 20. சரிங்களா? இது பாருங்க, இதை விடைக்கு இது சின்ன நம்பர், அதனால் 7 எழுதிக்கலாம். இங்கே 7, மேலேயும் என்னது 7 தான். அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 2 0 8 6 4 9ன்னு கிடைக்குது. கழிக்கலாமா? இது 12 ஆகிடும், இது 1 ஆகிடும். 12லேருந்து 9 கழிச்சா 3. இனி இது 11 ஆகிடும், இது வந்து 1 ஆகிடும். 11லேருந்து 4 கழிச்சா 7 7. அப்புறம் இது 11 ஆகிடும், இது 1 ஆகிடும். 11லேருந்து 6 கழிச்சா 5. இனி இது 11 ஆகிடும், இது 0 ஆகிடும். 11லேருந்து 8 கழிச்சா 3. சரிங்களா? 20லேருந்து 20 கழிச்சா 0. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 0 வரவே வராது. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்திருக்கு, இதே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 222.22 எக்ஸெட்ரா. இதோட மதிப்பு என்னன்னா, மதிப்பு எழுதியதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் சமம் போடக்கூடாது, ஏன்னா அங்கே 0 வரல. அப்போ தோராயமாக இதை தான் நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே நீங்கள் சமம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 14.907. இனி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அதாவது புள்ளிக்கு அடுத்து 3வது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருந்துன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 கூட்டணும். அப்போ 14.9, 0வையும் 1ஐயும் கூட்டினா 1. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில், அதாவது ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை ஒலி எழுப்புது, அப்புறம் 2 மணிக்கு 2 முறை ஒலி எழுப்புது, 3 மணிக்கு 3 முறை ஒலி எழுப்புதான். சரிங்களா? எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நாளில் அந்த கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். தீர்வு அதான் எழுதியிருக்கேன். ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலியின் எண்ணிக்கை. இப்போ ஒரு நாளில் 12 மணி வரை உண்டு, எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, 1 மணிக்கு 1 தடவை பெல் அடிக்கும், அப்புறம் 2 மணிக்கு 2 தடவை பெல் அடிக்கும், அப்புறம் 3 மணிக்கு 3 தடவை, 4 மணிக்கு 4 தடவை, அப்புறம் 5 மணிக்கு 5 தடவை, 6 மணிக்கு 6 தடவை, 7 மணிக்கு 7 தடவை, 8 மணிக்கு 8 தடவை, 9 மணிக்கு 9 தடவை, 10 மணிக்கு 10 தடவை, 11 மணிக்கு 11 தடவை, 12 மணிக்கு 12 தடவை பெல் அடிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் 1 மணி 2 வாட்டி வரும். ஒரு நாளில் 1 மணி 2 வாட்டி வரும், அதாவது மதியமும் ராத்திரியும். அதே மாதிரி 2 மணியும் 2 வாட்டி வரும். இதே மாதிரி இங்கே இருக்கு, இது எல்லாமே ஒரு நாளில் 2 தடவை வரும், அதனால 2ஆல் பெருக்குறோம். சரிங்களா? இனிமேல் இந்த 2 இன்டூ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதே எல்லாத்தையுமே கூட்டுங்க. கூட்டுனா என்ன கிடைக்கும்னா 78 அப்படின்னு கிடைக்கும். நான் டைரெக்டாக எழுதிட்டேன், நீங்கள் சைடில் கூட்டி பாருங்கள். ஓகே, பெருக்கலாமா?
8 2 16, அப்போ 6 பாக்கி 1, 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15. இதுதான் என்னன்னா ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலியின் எண்ணிக்கை எவ்வளவு? 156. சரிங்களா? இனி அடுத்த பாருங்க, மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க. அதாவது கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை தான் எழுதியிருக்கேன். கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேலே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க 2 இன்டு இப்போ நம்மளுக்கு இங்கே முதல்ல 1 இருக்குது. இந்த மாதிரி முதல்ல 1 இருந்துன்னா அது இயல் எண்கள். அது மட்டும் இல்லாமல் 1ல் இருந்து 12 வரை இருக்குது. 12 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருமே இதில் இருக்குது. அதனால இது இயல் எண்கள். சரிங்களா? இப்போ இயல் எண்களுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது. n ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இனிமேல் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட மதிப்பு, அதாவது இந்த பிராக்கெட்டுக்குள்ளே எத்தனை எண்கள் இருக்குது எண்ணி பாருங்க, 12 எண்கள் இருக்கும். அப்போ என்னோட மதிப்பு 12 பிரதியிடலாம். எண்ணுக்கு பதில் 12, அப்புறம் அந்த ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. சரிங்களா? இனி பாருங்க 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 144 மைனஸ் 1 டிவைடட் பை 12. சரிங்களா? இனி அடுத்த 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இருந்து 1 கழிச்சா 143 டிவைடட் பை 12. இனிமே 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ 143 12ஆல வகுக்க போறோம். எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய 12 வெளியே தான் எழுதிக்கணும். எழுதிக்கலாம். 12 வெளியே எழுதிருங்க, 143 உள்ள எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். 14ல் 12 ஒரு வாட்டி தான் இருக்கு. 12 12 கழிக்கலாம். 14ல் இருந்து 12 கழிச்சா 2. இனி அடுத்த 3 இறக்கிக்கலாமா? 23ல் 12 ஒரு வாட்டி தான் இருக்கு. 12 12 கழிக்கலாம். 3ல இருந்து 2 கழிச்சா 1, 2ல இருந்து 1 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால மேலே புள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா? இனி 12 9ஆல பெருக்க போறேன். பெருக்கலாமா? 9 2 18, அப்போ 8 பாக்கி 1. அடுத்த 9 9, 9க்கு கூட 1 கூட்டினா 10. கழிங்க. 110ல இருந்து 108 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். இனி புள்ளி வச்சிருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் பாருங்க, 12 12 தான். கழிக்கலாம். 20ல இருந்து 12 கழிச்சா 8, புள்ளி இருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி நான் 6 வாட்டி பெருக்க போறேன். 6 2 பெருக்குனா 12 பாக்கி 1. இனி 6 1 6, 6க்கு கூட 1 கூட்டினா 7. அப்போ பாருங்க 80ல இருந்து 72 கழிச்சா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது புள்ளிக்கு அடுத்து 3ஆவது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கு பெரிய நம்பரா இருந்துன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ல 1 கூட்டணும். அப்போ 11.9 1 1 கூட்டினா 2. இதுதான் நம்மளுக்கு வகுத்தா கிடைக்கக்கூடிய மதிப்பு. எழுதிக்கலாமா? அப்போ 143 12 வகுத்தா 11.92ன்னு கிடைக்குது. இனிமே 2 இன்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.92 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்க நீள் வகுத்தல் முறையில தான் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். பாருங்க 11.92. இப்போ 2 நம்பரா இந்த மாதிரி மேல கோடு போடணும் லாஸ்ட்ல இருந்து. சரிங்களா? இப்போ 11 எடுத்துக்கலாம். 11க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க என்னதுன்னு பார்க்கணும். அதாவது 1 ஸ்கொயரோட மதிப்பு 1, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, 3 ஸ்கொயரோட மதிப்பு 9, 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. இப்போ 11 எதுக்கு இடையில வரும்? 9க்கும் 16க்கும் இடையில வரும். அப்போ 11க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் என்னது? 9. அதாவது 3 ஸ்கொயரோட மதிப்பு 9, 3 3 9, மேலே 3 இங்கே 3, 3 3 9. கழிக்கலாம். கழிச்சா 2 கிடைக்கும். இனி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரா இறக்கணும். அப்போ 9 2 இறக்கலாமா? நம்ம இறக்குன நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு, அதனால மேலே புள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல பெருக்கி எழுதணும். 3 2 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல பெருக்கி எழுதணும். இப்போ 6க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். பாருங்க 6க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால பெருக்குனா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் 5ஆல பெருக்கி பார்க்குறேன். சரிங்களா? மேலே 5, அதே மாதிரி 5ஆல தான் பெருக்கணும். 5 25, அப்போ 5 பாக்கி 2, 6 5 30, 30 கூட 2 கூட்டினா 32. பாருங்க கிடைச்ச ஆன்சர் இதை விடைக்க பெரிய நம்பரா இருக்கு. அதனால இது வேண்டாம். இனி 5க்கு முன்னாடி 4, அப்போ 6 பக்கத்துல 4, அதே 4ஆல பெருக்கவும் செய்யணும். 4 16, அப்போ 6 பாக்கி 1, 6 4 24, 24 கூட 1 கூட்டினா 25. ஓகே, இது கரெக்டா இருக்கு. அப்போ 4 எடுத்துக்கலாம். இங்க 4, இந்த 4 மேலே எழுதிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்குது? 256. கழிக்கலாம். இது 12 ஆயிடும், இது 8 ஆயிடும். 12ல இருந்து 6 கழிச்சா 6, 8ல இருந்து 5 கழிச்சா 3. மேலே ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கனால நம்ம 0 இறக்கிக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரா தான் இறக்கணும். அப்போ 2 0 இறக்கிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல பெருக்கி எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கலாமா? 4 2 8, அப்புறம் 3 2 6. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? பாருங்க 6 8
நான் பக்கத்தில் 4 போட போகிறேன், அதே 4ஆல் பெருக்கவும் போகிறேன். 4 16 பாக்கி 1, 8 4 32, 32 கூட 1 கூட்டினா 33, அப்போ இங்கே 3 பாக்கி 3, 6 4 24, 24 கூட 3 கூட்டினா 27. சரிங்களா? அப்போ இது கரெக்டாக இருக்குது. 4 எங்கே எழுதிக்கோங்க, இந்த 4 மேலே எழுதிக்கோங்க. பெருக்கினா என்ன கிடைக்குது, 2 7 3 6ன்னு கிடைக்குது. கழிக்கலாம், இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது நம்மளுக்கு 5 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 3 கழிச்சா 6, இனிமேல் 35லேருந்து 27 கழிச்சா 8. சரிங்களா? ஓகே, இனிமேல் 2 நம்பரை இறக்கிக்கலாம். புள்ளி இருக்கனால 2 0 இறக்கிக்கலாம். இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பெருக்கலாமா? 4 2 8, அப்புறம் திரும்பவும் 4 2 8, இனிமேல் 3 2 6. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், கண்டுபிடிக்கலாம். 6 8 8. இதுக்கு பக்கத்தில் நான் 9ன்னு போட்டு பார்க்குறேன். அதே 9ஆல் பெருக்கவும் செய்கிறேன். 9 9 81, அப்போ இங்கே 1 பாக்கி 8. இனி 8 9 72, 72 கூட 8 கூட்டினா என்ன கிடைக்கும், 80ன்னு கிடைக்கும். 0 பாக்கி 8, திரும்பவும் 8 9 72, 72 கூட 8 கூட்டினா 80. சரிங்களா? அப்போ 0 பாக்கி 8. இனி 6 9 54, 54 கூட 8 கூட்டலாமா? 4 8 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 5 1 கூட்டினா 6, அப்போ 62ன்னு கிடைக்குது. பாருங்க, இதை விடைக்கு இது சின்ன நம்பர். அப்போ இதே எடுத்துக்கலாம். அப்போ 9 எங்கே எழுதிக்கோங்க, இந்த 9 மேலே எழுதிக்கணும். ஓகேங்களா? 2 பேருக்குன்னா என்ன கிடைக்குது, 6 2 0 0 1ன்னு கிடைக்குது. கழிக்கலாம், இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், அப்புறம் இது 3 ஆகிடும். 10லேருந்து 1 கழிச்சா 9, இனி 9லேருந்து 0 கழிச்சா 9, 3லேருந்து 0 கழிச்சா 3, 6லேருந்து 2 கழிச்சா 4, 8லேருந்து 6 கழிச்சா 2. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே நம்மளுக்கு 0 வரவே வராது. சரிங்களா? இப்போ பாருங்க, புள்ளி அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? அதாவது புள்ளிக்கு அடுத்து 3வது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடையும் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி 1 கூட்டணும். அப்போ 3.4, 4 1 கூட்டினா 5. சரிங்களா? இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. அப்போ எழுதிக்கலாம். இதோட வேல்யூ என்ன கிடைக்குது, 3.45ன்னு கிடைக்குது. ஓகே, நம்ம பெருக்கலாம். I 2 10, அப்போ 0 பாக்கி 1. இனி 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. இதுக்கு அடுத்து ஒரு புள்ளி இருக்கு, அதனால புள்ளி வச்சிருங்க. அப்புறம் 3 6. சரிங்களா? இப்போ பாருங்க, லாஸ்ட் 0, அதனால இந்த 0 வேண்டாம். ஓகே, ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா 6.9. இங்கே ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது தோராயமாக இப்படி தான் எழுதணும். மாற்றி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா மார்க் மைனஸ் ஆயிரும். அப்போ திட்ட விளக்கத்தோட மதிப்பு 6.9. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.